வெல்கம் டு என்னாச்சு 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 ஹலோ மக்கள் எல்லாருமே முட்டாள் நினைச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன் பிக் பாஸ். ஏன்னா மாயா பண்ற சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப பாசிட்டிவா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறாங்க. ஆனா அர்ச்சனா பண்ண குட்டி குட்டி நெகட்டிவ்ஸை கூட ரொம்ப பெருசா போட்டு காட்டுறாங்க. அதுக்கு அவங்க டைரக்டா மாயா தான் வின்னர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டு போயிடலாம். சும்மா ஓட்டிங்னு ஒன்று வச்சு அதை மக்களை ஓட் பண்ண வச்சு இந்த மாதிரி ஃபால்ஸா ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இதுல சோஷியல் மீடியால நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அர்ச்சனாக்கு ஓட் பண்றப்போ ஃப்ரீஸ் ஆயிடுது ஆப்பே அப்படின்ற மாதிரி. ஆல்சோ இன்னைக்கு 3 எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வராங்க. வந்தவங்களும் டைரக்டா அர்ச்சனா மட்டும் தான் அட்டாக் பண்றாங்களே தவிர மாயாவோட நெகட்டிவ் சைடை எதுவுமே ஓப்பனே பண்ண மாட்டிருக்காங்க. பிகாஸ் அவங்க சீசன் ஃபுல்லா நெகட்டிவா தான் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி ஒரு சிங்கிள் வேர்ட் கூட யாருமே பேச மாட்டிருக்காங்க. வினுஷா கிட்ட விஷ்ணு இதை கேட்கிறாரு. அப்போ வினுஷா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்றாங்க. ஆனா நிக்சன் மேட்டர் மட்டும் பேச சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அப்போ மாயாவை வின்னரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ற மாதிரி தான் இந்த வீக் ஃபுல்லாவே ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. என்னன்னா இன்னைக்கு ரீகேப் வீடியோ மாதிரி 2 போட்டிருந்தாங்க. அதுல வந்து பிரதீபோட கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சுங்க. விடிய காலையிலேயே அனன்யா உள்ளார என்டர் ஆகிறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஒரு வேக்கப் சாங் போட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுறாங்க. அண்ட் விஷ்ணு வழக்கம் போல எல்லாத்தையும் இங்கே நோடி நோடி கொஸ்டின் கேட்டே இருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி அனன்யா கிட்ட போயிட்டு ஆல் ஓகேல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தினேஷ் இதுக்கு சொல்றதா அவங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி வர்றாரு. அண்ட் மணி கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆனா மாப்பிள்ள மாதிரி ஒரு ஆளும் வேணும், நோண்டி நோடி கேட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கிடுறான் அப்படின்னு சொல்றாரு. உடனே மணி அவங்க நாட் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டதுக்கு தினேஷ் அடுத்த ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபன்னியா இருந்துச்சுங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, அவங்க நம்ம கிட்ட பேசவே வரல, அப்ப நம்மளாம் ஒஸ்டா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மணி அதாவது அங்கங்க கரெக்டா போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஸ்டைல பேசிட்டு இருக்காரு. தனியா மாயாவோட கேம்பெயின் வீடியோன்னு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கேம்பெயின்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தனியா கண்ணாடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஓட் போட சொல்லி மக்களுக்கு ஒரு கேம்பெயின் வீடியோ மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பிக் பாஸ். அதுல ஒண்ணு மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுங்க. என்னன்னா செகண்ட் வீக் எல்லாரையும் அவங்க நோண்டினாங்களா, அதை விஜய் கரெக்டா சொன்னாராம். நமக்கும் என்ன புரியலாம், செகண்ட் வீக் எல்லாரையும் நோண்டிங்க, அதனால நீங்க வெளியே போயிருக்க வேண்டியது. ஆனா பிக் பாஸ் ஏன் அந்த எவிக்ஷனை கேன்சல் பண்ணாங்க? நெக்ஸ்ட் அக்ஷயா வராங்க. அவங்க கேரக்டரே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கூட விஜயும் சேர்ந்துட்டு விஷ்ணு கிட்ட கோகோ மில்க் கேட்டுட்டு, நான் போறப்ப நீங்க எனக்கு ஐஸ்லாம் வைப் பண்ணி விட்டீங்க, நான் கூட உங்களை ரொம்ப நல்லவர் நினைச்சேன், ஆனா நான் போனதுக்கு அப்புறம் எப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. என்னதுன்னு கேட்கறாரு. சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா விஷ்ணு இந்த இடத்துல கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டாரு. போய் அக்ஷயா கண்ணத்தெல்லாம் கிள்ளி ஓகே அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு மணி பங்கமா கலாய்ச்சி விட்டாருங்க. என்னடா கண்ணத்தெல்லாம் கிள்ளி கொஞ்சம் பேசிட்டு இருக்க அப்படின்றதுக்கு விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, நம்ம பக்கம் திரும்பக்கூடாதுல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. மணி, விஷ்ணு, தினேஷ் இவங்க ட்ரியோ மற்றவங்களை கலாய்ச்சி சிரிக்கிறது நல்லாவே இருக்கு. அண்ட் இவங்க பேசிக்கிற கான்வர்சேஷனுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. அப்புறம் வினுஷா உள்ள என்டர் ஆகிறாங்க. அவங்க வந்த உடனே தினேஷை பார்த்து ஏன்னா நொண்டிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு தினேஷ் அப்போ நீங்க எபிசோட் பார்க்கலன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அங்க ஒரு தக் லைஃப் பண்றாரு. விஷ்ணுவை பார்த்து முயல் டாஸ்க் சூப்பரா பண்ணீங்க, ஆனா உங்க மேல எனக்கு செம கோவம், என்ன ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல போட்டப்ப அவ பாயிலே படுக்கணும்னு எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்ட உடனே மணியோட ரியாக்ஷன் நல்லா இருந்துச்சுங்க. கேமரா பக்கம் திரும்பி ஒரு மாதிரி ஒரு கெஸ்டர் பண்ணாரு. விஷ்ணு மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பண்ணாருங்க. விஷ்ணுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, ஏதோ அப்படி இப்படி பேசி சமாளிச்சு விட்டாரு. அண்ட் தினேஷ் தான் ஓப்பன் அப் பண்றாரு நிக்சன் மேட்டரை. தம்பி சாரி கேட்டானா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு வினுஷா இல்ல அவன் 60 கேமரா மட்டும் தானே சொன்னான், இங்கே வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அங்கதான் ஆரம்பிக்குது அர்ச்சனா கூட கான்வர்சேஷன். அர்ச்சனா கிட்ட வினுஷா கேட்கறாங்க, நீங்க வந்து மக்கள் மறந்துடுவாங்கன்னு எப்படி சொல்லலாம் நீங்க அவன் சொன்னதை அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இல்ல அது என்னோட மிஸ்டேக் தானே, அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதோட விடாம அகைன் அண்ட் அகைன் பேசிட்டே இருக்காங்க வினுஷா. அதுவும் வினுஷா பேசுறப்பலாம் லைட்டா முறைக்கிற மாதிரியும் தெரிஞ்சிச்சு நமக்கு. அர்ச்சனா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராங்கன்னா, இல்ல அவன் வந்து ஒரு மாதிரி பயந்து உதறிட்டு இருக்கான், ஸோ அவங்ககிட்ட போய் நான் திருப்பி அவனை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேச முடியாது, அதனால தான் சொன்னேன், ஆனா அதுவுமே தப்பு தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் என்ன வினுஷா தெரிஞ்சுக்கணும்னா, நிக்சன் மேட்டரை ஓப்பன் அப் பண்ணது அங்க விஷ்ணு தான், அர்ச்சனா கிடையாது. அவங்க பேசிட்டு இருந்தப்ப நடுவுல அர்ச்சனா இன்வால்வ் ஆனாங்க, ஆனா ட்ரிகர் பண்றது தான் இன்வால்வ் ஆனாங்க. ஆனா அதை ஹையா எடுத்துட்டு போனது நிக்சன் தான். அவர் வந்து தட்டுவியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஸ்டர் பண்ண அப்புறம் தான் அர்ச்சனா ரைஸ் ஆயிட்டு அங்க பெரிய சண்டையாச்சு. கமல் சார் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணாதால் தான் அர்ச்சனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஜென்ரலா அது விஷ்ணு தான் அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் நிக்சனோட ஹைப்பர் ஆக்டிவ்னால அந்த கான்வர்சேஷன் இன்னும் பயங்கரமா டெவலப் ஆச்சு. வினுஷா இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, விஷ்ணுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு ஸோ அவர்கிட்ட நான் கேட்டுக்கல இந்த மேட்டரை பத்தி, பிகாஸ் இத்தனை நாள் கழிச்சு யாராச்சும் ஒருத்தராச்சும் பேசினாங்களேன்னு எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே தானே அவங்களும் பண்ணாங்க. நிக்சன் பேசினது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அண்ட் பூர்ணிமா நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. வினுஷா ஏன் மாயா கிட்ட போய் எதுவுமே கேட்கவே இல்லை. அது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிஸ்பிளேல வந்தப்போ அவன் ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டிருந்தானா நான் போய் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்றாங்க வினுஷா. அதுதான் நிக்சனும் பண்ணாரு ஒரு 2 நாள் கழிச்சு.
ஆச்சு. கேமரா முன்னாடியும் ரியலைஸ் பண்ணி தப்புன்னு சொல்லிட்டாரு, கமல் சார்ட்டையும் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் நீங்க எதுக்கு 60 கேமரா முன்னாடி வந்து கேளு அப்படின்னு சொன்னீங்க? உங்களுக்கே நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இல்ல. பட் அர்ச்சனாவை அட்டாக் பண்ணுங்கன்றது மட்டும் பிக் பாஸ் உள்ளார சொல்லி அனுப்பிட்டாரு போல இருக்கு. வந்து இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன ரிப்ளை வேணுன்றதே தெரியவே இல்லைங்க. அர்ச்சனாவும் அவங்க கிட்ட சாரி கேட்கணுமா, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இருந்தாலும் திருப்பி அதே கொஸ்டின் அவங்க கிட்ட வச்சுட்டே இருக்காங்க. நமக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ பேசுற வினுஷா அவங்களுக்கு அவ்வளோ அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நிக்சன் பேசினது லீகலா மூவ் பண்ணிருக்கலாமே. சரி, நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வருவோம். திடீர்னு அங்கே ஒரு சைக்கிள் ஒன்று வருது. வந்துட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ்ல பார்த்தா இந்த சீசன்ஸ் நடந்த ஆக்ஷன்ஸ்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கிளிப்பா போட போறாங்க. அதுக்கு வந்து அசம்பிள் ஆங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு. அந்த கிளிப்ல நமக்கு ரொம்பவே பிடிச்சது பிரதீப் வந்தது தாங்க. அந்த கிளிப்ல மட்டும் இல்ல, அடுத்து இன்னொரு கிளிப் போடுவாங்க. அதுலயுமே பிரதீப்போட பிரசன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, பாக்குறதுக்கே நல்லாவும் இருந்துச்சுங்க. ஆனா அந்த ஆக்ஷன் கிளிப்ல மாயாவோட ஆக்ஷன் எதுவுமே போடவே இல்லைங்க. அதே தான் மணி இப்போ லைவ்ல பேசிட்டு இருக்காருங்க. என்னன்னா, மாயா அவ்வளோ ஆக்ஷன் பண்ணாங்களே, எதுவுமே காட்டவே இல்லையே, சரியில்லையே அப்படின்றாரு. மணி பிடிச்சிட்டாருங்க. மணி இவ்வளவு பிரில்லியண்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தே செயல்பட்டு இருந்தாருன்னா அவர் பெரிய லெவல்ல பேசப்பட்டிருப்பாருங்க. இன்னைக்குமே செகண்டா தான் இருக்காரு அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல, பார்க்கலாம். அதே மாதிரி விதிமீறலுக்கு ஒரு வீடியோ போட்டு விடுறாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சுங்க. ஒன்லி பிரதீப் கிளிப். தினேஷ் அண்ட் விஷ்ணு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அர்ச்சனா வந்து விஷ்ணு குஷ்ணு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. விஷ்ணு அப்படி கூப்பிடாது அப்படின்னு சொன்ன உடனே அர்ச்சனா யார் கூப்பிட்டாங்களோ அவங்கள போய் கேளுங்க அப்படின்னு கொஞ்சம் நக்கலா பேசிட்டு இருக்காங்க. உடனே தினேஷ்ங்க தேவையில்லாம இன்டரப்ட் ஆகிறாருங்க. இப்படிதான் ஒரு நாள் தொட்டாச்சனின்னு சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு தினேஷ். அர்ச்சனாக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, நீங்க எதுக்கு இந்த டாபிக்ல வரீங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சின்ன சண்டை வருதுங்க. நமக்கு தினேஷோட ஸ்ட்ராட்டஜி நல்லாவே தெரியுதுங்க. எல்லாருமே அவர் கொஞ்சம் போய் போக் பண்ணி விடுவாரு, அதுக்கப்புறம் அவங்கள பேச வைப்பாரு. அதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணாரு. ஆனா அர்ச்சனா அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆல்சோ அந்த விக்டிம் விஷ்ணுவே அமைதியா தான் இருக்காரு. தினேஷ்க்கு என்ன ப்ராப்ளம் அதுல? அப்புறம் மாயான் அக்ஷயா கிடையாது ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அக்ஷயா வந்து விஷ்ணுவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதான் அந்த கண்ணை தொடச்சு விட்டு அவர் பின்னாடி தப்பா பேசினார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட், அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உடனே மாயா கிடைச்சதா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனை போய் லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு அவனே பில்டப் கொடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் விக்ரம் மேட்டர் பத்தியும் அவங்க பேசுறாங்க. அக்ஷயாக்கு இப்பவுமே ஒண்ணுமே புரியலிங்க. அவங்கள வந்து ரீஎன்ட்ரி கூட அவங்க எலிஜிபிள் கிடையாது அக்ஷயா, ஆஸ் அ கெஸ்டா கூட. விக்ரம்க்கு சென்ட் ஆஃப் கொடுத்தது கரெக்ட் அப்படின்ற மாதிரி மாயா பேசிட்டு இருக்காங்க. விக்ரமோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அக்ஷயா வந்து அது கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கு மாயா, நீங்க தாங்க பெஸ்ட் பிளேயர், நீங்க ஹெல்மெட் ஆனா மட்டும் என்ன, நீங்க பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஐஸ்ல உருகிட்டு இருக்காங்க அக்ஷயாவுமே. அதோட எபிசோட் முடிக்கிறாங்க. நமக்கு என்ன தோணுதுன்னா, மாயாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளவு முடியுமோ பார்க்கலாம், ஓட்ஸ் வர்ற வரைக்கும் வரட்டும், அர்ச்சனாவோட அதிகமா போச்சுன்னா டைட்டில் கொடுத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருக்காங்க போல இருக்குங்க. ஆனா அன்அஃபிஷியல்ல அர்ச்சனா 50% மேல வாங்கியிருக்காங்க. ஸோ ட்ரூவா இந்த ஓட்டிங்லாம் நடந்துச்சுன்னா தலைகீழ்னாலையும் மாயா ஜெயிக்க முடியாது, அர்ச்சனா தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா நேர்மையா நடக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன். பபாய்.